எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி. அனல் பறக்க சமைச்சு ஆவி பறக்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கோம். வடைச்சட்டி ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு அளவாக சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி நல்லா கெட்டியாக வரும். சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி தலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி என் ஒய்ஃப் சுமித்ரா தான் சமைச்சிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். அனல் பறக்க சமைச்சாச்சு, ஆவி பறக்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கோழித்தலை, கோழித்தலை சூப்பராக வெந்திருக்கு. மாவாட்ட கரையுது அப்படியே வாயில் போட்டோன்னே.
அடாடா